Morning students. Today we will see 8th standard science. Very interesting topic, friction. What is a friction? Friction அப்படின்னா என்ன அப்படின்னா உராய்வு. You take one ball on the ground. ஒரு பால் எடுத்து கிரவுண்டில் வைக்கிறீங்க, ஸ்டாண்டர்டாக வைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும், அந்த பாலை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா யூ டு கிவ் ஃபோர்ஸ், சம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த பால் என்ன ஆகுது, ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஆனால் என்ன ஆகுது, பட் அல்டிமேட்லி ஸ்டாப், கொஞ்சம் தூரம் மூவ் ஆனோடனையும் ஸ்டாப் ஆகுது. ஒய் மேக்ஸ் த பால் ஸ்டாப்? ஏன் அந்த பால் ஸ்டாப் ஆகுது? நாம் கொடுக்குற ஃபோர்ஸும் அதிலிருந்து வர ஆப்போசிட் ஃபோர்ஸும் என்ன ஆகுது, குறையிறதுனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மூவ் ஆனோடனே என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் ஆப்போசிட்டில் கிடைக்கிற மோஷனும் என்ன ஆகுது, ரப் அகைன்ஸ்ட் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று உராயுது. பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன். அதனால தான் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் ஆப்போசிட் ஃபோர்ஸும் குறையிறதுனால அந்த பால் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. See an example. Light a match stick because of a friction. You take a match box. அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்து நம்ம மேட்ச் ஸ்டிக்கில் உராய்வு ஏற்படுத்தும். பார்த்தீங்களா, ரெண்டும் டச் பண்ணும்போது ஏற்படுத்தக்கூடியது என்னது, ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம பேப்பரில் எழுதுகிறோம். அப்போ அந்த பேப்பருக்கும் பென்சிலுக்கும் இடையில நடக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆல்சோ எ ஃப்ரிக்ஷன். நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டோம். அப்போ அந்த சைக்கிளில் நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த பெடலை நல்லா என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ சடனாக பிரேக் போட்டிங்க அப்படின்னா அந்த பிரேக்கோட சைக்கிளோட வீல்ஸும் அந்த ரோடோட இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா டச் ஆகும்போது என்ன ஆகுது, பைசைக்கிள் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட்டட் பிட்வீன் த பிரேக் பேட்ஸ் அண்ட் த வீல்ஸ் மேக் த பைசைக்கிள் ஸ்டாப். ஃப்ரிக்ஷன், காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள், எதனால் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும், டீச்சர்ஸ் யூஸ் எ பிளாக் போர்டு. என்னத்துக்கு பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, பிளாக் போர்டு எழுதுருக்கு. அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது என்னது, சாக். அப்போ பிளாக் போர்டும் சாக்குக்கும் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த சாக் அண்ட் த பிளாக் போர்டும் சாக்கு கடையில் நடக்கக்கூடியது ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த ரஃப் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் அப்படின்னா என்னது, ஃப்ரிக்ஷன் குறையும். எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும்போது என்னது, ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். ரஃப்பான சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் அதிகமாகவும் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இஸ் காஸ்டு பை, பாதிக்குது எதனால், பிகாஸ் ரஃப்னஸ் அண்ட் இர்ரெகுலாரிட்டி ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி டூ ஆப்ஜெக்ட் இன் கான்டாக்ட். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ரஃப்னஸ்னாலும் இர்ரெகுலாரிட்டிஸ்னால தான் என்ன ஆகுது, பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. When rough surface brush against each other, the irregularities come in contact. Many of these irregularities interlock increases friction between the surface. And the friction கடையில் surface என்ன ஆகுது, increase ஆகுது. Types of friction. Friction can be classified into 4 types. Static friction, second one sliding friction, third one rolling friction, and with foot friction, fourth one friction. Static friction is one types of friction. நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஸ்ட், ஒரு பொருள் நிலையாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேக் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ பஸ் இருக்குது, பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம். அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அந்த பஸ் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அப்போ அது என்ன இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னாவே என்னது, டைரெக்ஷன் ஆப்போசிட்லேருந்து ஒரு மோஷன் வரும், ஒரு ஃபோர்ஸ் வரும். அப்போ என்ன இருக்குது, நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆப்போசிட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது அது என்ன ஆகாது, ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் மூவ் ஆகாது. பட் ஆனால் நாம் கொடுக்குற ஃபோர்ஸு ஆப்போசிட்டில் வர ஃபோர்ஸை விட அதிகமாகும் போது தான் அந்த பொருள் என்ன நகரும். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒரு பொருள் நிலையாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் நேரம் தள்ளுனா அது என்ன ஆகாது, பஸ்ஸு மூவ் ஆகாது. அதை சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள், த புக் ரெஸ்டிங் ஆன் எ டேபிள். நம்ம டேபிள் மேலே புக் என்ன வச்சுருக்கோம், ரெஸ்டாக நிலையாக வச்சுருக்கிறோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். எதுக்கு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அனதர் எக்ஸாம்பிள், நம்ம சைட் வால் இல்லை நம்ம தொட்டியில் வச்சுருப்போம்ல, பூத்தொட்டி, அதெல்லாம் என்ன அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஆல்ரெடி யூ சி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். செகண்ட் ஒன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்.
ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா சாலிட் சர்ஃபேஸ் ஸ்லைட் ஓவர் ஒன் அனதர். நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், பஸ்ஸு நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நகராதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா அதே பஸ்ஸு மூவ் ஆச்சுன்னா அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நம்ம அதுவே ஆப்போசிட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும்னு சொல்லிடுறோம். இப்போ நாம் கொடுக்குற ஃபோர்ஸும் ஆப்போசிட்லேருந்து வர ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும்போது அது என்ன இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதே வந்து நாம் கொடுக்குற ஃபோர்ஸு ஆப்போசிட்லேருந்து வர ஃபோர்ஸை விட அதிகமாகும் போது அந்த பொருள் என்னாகும், இப்போ நம்ம ஒரு பொருள் முன்னாடி நகர்த்துறோம், அந்த பொருளும் நம்ம ஆப்போசிட்டில் வரதும் ஈக்குவலாக இருக்கும்போது அதே இடத்துல இருக்கும். இப்போ நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாகும் போது அந்த பொருள் என்னாகும், முன்னாடி நகரும். அப்போ அது என்ன ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன ஆகும்போது எக்ஸாம்பிள், வென் யூ புஷ் த புக் ஆன் த டெஸ்க், நம்ம டெஸ்க் மேலே ஒரு புக் இருக்குது, அதை நகர்த்தும் போது there will be a sliding friction. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் நடக்குது. எதுக்கடையில், சர்ஃபேஸ் ஆஃப் த புக் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த டெஸ்க். புக்குக்கும் டெஸ்க்குக்கு இடையில என்ன நடக்குது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் நடக்குது. ஒரு பொருள் நிலையாக இருந்ததுன்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சப்போஸ் ஒன் ஆப்ஜெக்ட் மூவ் மீன்ஸ் தட் இஸ் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். Rolling friction. Rolling friction is also called a one type of friction that occurs between the surface in motion, which one of the surface is a wheel, roller or a ball. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்ம என்ன பண்ணும்போது ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ யூ டேக் பால் எடுத்து பாலை வந்து ரெஸ்ட்டில் வைக்கும்போது அது கீழே டச் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் அது எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இதே ஒரு டெஸ்க்கை வந்து நம்ம ஒரு டேபிள் மேலே வைக்கல, அதோட மோஷன் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம எப்படி சொல்லுவோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரோல் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ரோல்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் பால் வந்து ரொட்டேட் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது லெஸ் ஃப்ரிக்ஷன் வென் கம்பேர்ட் டு த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஹேஸ் மோர் ஃப்ரிக்ஷன். இப்போ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் போது நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கும்போது அந்த ஸ்கொயர் ஷேப் ஏரியா அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அதிகமாக கீழே டச் ஆகிருக்கிறதுனால அது வந்து என்னது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் மோர் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ரோலிங் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆகக்கூடியது. இப்போ பால் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொஞ்சமாக அந்த எட்ஜில் மட்டும்தான் டச் ஆகிருக்கும். அப்போ வந்து என்ன இருக்கும், அந்த இடத்துல ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? We already know the friction arises அதிகரிக்கும் எப்போ, when two surface rub against each other. எப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸ் கடையில் ரப் அதிகமாகும் போது தான் என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் அதிகமாகும். ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒன்லி a small portion of the object is in direct contact with the surface on which it is moves, generate less friction. அப்போ என்னது, ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஹேஸ் லெஸ் ஃப்ரிக்ஷன் வென் கம்பேர்ட் டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். லாஸ்ட் ஒன், ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூட் மீன்ஸ் என்னது, லிக்விட் ஆர் கேஸ். லிக்விடியோ கேஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ளூட்டுன்னு சொல்லுவோம். அது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்லேயோ அல்லது கேசியஸ் ஸ்டேட்லேயோ தான் நடக்கும். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னா ஃப்ளூட்ஸ்னால் பாதிச்சா அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன். எக்ஸாம்பிள், ஃபிஷ் ஸ்விம்மிங் இன் வாட்டரில் ஸ்விம் பண்ணுறது. அடுத்து ஷிப்ஸ் மூவ் இன் தி ஓஷனில் மூவ் ஆகிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட சம்மரி. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னது, ஒரு பொருள் நிலையாக இருக்குது, சர்ஃபேஸ் ஆர் அட் ரெஸ்ட், தட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். சாலிட் சர்ஃபேஸ் ஸ்லைட் ஓவர் ஒன் அனதர். ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் என்னது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ரோலிங். பிட்வீன் த சர்ஃபேஸ் இன் மோஷன் இன் விச் ஓவர் த சர்ஃபேஸ் இஸ் ஏ ரோலர், வீல் ஆர் பால். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன். ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா பிட்வீன் த இந்த லிக்விட் ஆர் ஏ கேஸியஸ் ஸ்டேட்லையோ இல்லை லிக்விட் ஸ்டேட்லையோ நடக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன். Slow object down when moved through a liquid or a gas, that is called fluid friction. Advantages of friction. Frictionோட advantages என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, first one, slow down a moving object. It is essential, very very important, an object to move on a solid surface. ஒரு சாலிடான சர்ஃபேஸில் ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து
டயர் ஆஃப் எ வெஹிக்கிள்ஸ் ஹேவ் க்ரோவ்ஸ். என்னது வெஹிக்கிள்ஸ் இருக்கிற டயர்ஸ் கூட என்ன வச்சுருக்கு க்ரோவ்ஸ். இந்த க்ரோவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ரோட் அண்ட் த டயர்ஸ். நெக்ஸ்ட் vehicles to move on the road. That is another important uses. It is same as அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா sole of the shoe also has grooves. Next point, friction helps to bring a moving vehicles by applying brakes. Next, same as matchstick and matchbox. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்ஸ்டிக்கும் மேட்ச் பாக்ஸ் இருக்குது. நம்ம மேட்ச்ஸ்டிக் மேட்ச் பாக்ஸில் உராசும் போது என்ன ஆகுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ஆல்சோ ஏ ஒன் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன நடக்குது த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஹெட் ஆஃப் த மேட்ச் ஸ்டிக் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் ஜென்ரேட் இனஃப் ஹீட் டு இக்னைட் ஏ மேட்ச் ஸ்டிக். Next, another example, many of our simple day-to-day activities such as sitting, walking and writing would not be possible if there was no friction. ஃப்ரிக்ஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். Wear or tear in the machinery is due to the friction. First, second one, friction என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஹீட். மெஷின்ஸில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன தான் ஃப்ரிக்ஷன். தேர்ட் ஒன், more energy is consumed by friction. ஃப்ரிக்ஷன்ஸ்னால் என்ன ஆகுது more energy is consumed. Next, automobiles consumes more fuels. ஆட்டோமொபைல்ஸ் என்ன பண்ணுது more fuels-ஐ கன்சியூம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹெவி வெஹிக்கல்ஸ். இப்போ பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ் கண்டெய்னர் லாரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு என்ன போகிறோம் மோர் பவர், அதிகமான பவர் கொடுத்தோம்னா தான் அது என்ன ஆகும் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், டியூ டு ஃப்ரிக்ஷன் நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா ஒரு மிஷின்ஸ்லேயோ வேறு ஏதோ அவுட் பிளேஸில் வருது அப்படின்னா அதுக்கு எல்லாமே என்ன தான் காரணம் ஃப்ரிக்ஷன். இம்பார்ட்டன்ட் டாபிக் ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன். பால் பியரிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் மெட்டல்ஸ். நம்ம இப்போ ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும் பியரிங்குன்னு இருக்கும். அந்த பியரிங் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெடியூசிங் த ஃப்ரிக்ஷன். இது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா ஹார்ட் மெட்டல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதிலோட ஹார்ட் மெட்டல்ஸால் ஆனது ஹால் பியரிங். இது என்ன ஆகும் அப்படின்னா இது எங்கே ஃபிட் ஆகிருக்குன்னா இந்த மூவிங் பார்ட்ஸ் நகரக்கூடிய இந்த சைக்கிளில் இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீலோட சென்டரில் நம்ம ஒரு குச்சி மாதிரி போகும் பார்த்திங்களா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பியரிங். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ஒன் டைப் ஆஃப் மெஷின்ஸ். தே ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் அலோவ் தி பார்ட் ஆஃப் த மெஷின்ஸ் டு. அந்த பியரிங் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பியரிங் இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் மூவ் ஸ்மூத்லி அண்ட் லாஸ்ட் லாங்கர். த அப்ளிகேஷன் ஆஃப் கிரீஸ் டு த பால் பியரிங் ஃபர்தர் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன்ஸ். இப்போ நம்ம சைக்கிளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியாது அழுத்த முடியாது, ஏதோ ஒரு சவுண்டு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ரீஸ்ன்னு ஒன்று அப்ளை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த க்ரீஸ் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா லூப்ரிகண்ட். தட் இஸ் க்ரீஸ் இஸ் ஏ லூப்ரிகண்ட். சம்டைம்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆயில்ஸ் ஆல்சோ யூஸ் சம்டைம் லூப்ரிகேட் மிஷின்ஸ். நம்ம மெஷின்ஸில் க்ரீஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாம் கேரம் விளையாடிருப்போம். அந்த கேரமில் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவோம். அந்த பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத், அந்த சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுது ஸ்மூத் ஆகும்போது அந்த ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும் குறையும். அந்த ஃப்ரிக்ஷன் குறையிறதுக்காக தான் நம்ம கேரமில் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுறது பவுடர்ஸ். Although we can reduce friction to the great extent, friction can never be totally eliminated. நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசனோட சம்மரி பார்க்கலாம். இந்த லெசன் அப்படின்னு என்ன ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஃப்ளூட் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். காசஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் என்ன பார்த்தோம் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரஃப்னஸ் அண்ட் irregularities ஆஃப் தி டூ ஆப்ஜெக்ட் இன் கான்டாக்ட். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோ டவுன் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட், ஜென்ரேட் ஹீட் டு லைட் ஏ மேட்ச் ஸ்டிக், ஹெல்ப்ஸ் இன் டே ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்ன வியரிங் ஆர் டேரிங் ஆஃப் மெஷின் பார்ட்ஸ், மோர் எனர்ஜி கன்சியூம்ஸ். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது லெசனில் பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.